அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் இனிய காலை வணக்கம். நான் ராபர்ட் புரோமியர் வட்டானம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் கணித ஆசிரியராக பணிபுரிகிறேன். எஸ்எஸ்எல்சி தேர்வினை எழுத இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் ஒரு சில அறிவுரைகள். தேர்வு காலம் எப்பொழுதுமே வெயில் காலத்தில் தான் வரும், உங்களுக்கே தெரியும். ஸோ தேர்வு, வெயில், அதை விட முக்கியமானது இது ஒரு கிரிக்கெட் காலமாகவும் கருதப்படும். ஸோ மாணவர்கள் உங்கள் உடல்நல ரொம்ப கவனமாக வச்சுக்கிறணும். தேவையில்லாத பொழுதுபோக்குகளுக்கு அளவுக்கு அதிகமான இடத்தையும் கொடுத்துடக்கூடாது. ஐபிஎல் கிரிக்கெட் திருவிழா நடக்குது, உங்களுடைய கண்கள் சோர்வடைகிற மாதிரி அளவுக்கு அதிகமான நேரம் நீங்கள் டிவியில் செலவழிச்சிடக்கூடாது. எல்லா தேர்வு நாட்களிலும் 5 தேர்வுகள் உங்களுக்கு நடைபெற இருக்கிறது. எல்லா தேர்வு நேரத்திலும் பார்த்திங்க அப்படின்னா 9:30 9:30 நீங்கள் தேர்வு அறைக்குள்ளே சென்றணும். 9:55 உங்களுக்கு வினாத்தாள்களை பிரித்து 10 மணிக்கு வினாத்தாள்கள் உங்கள் கையில் கிடைக்கிற மாதிரி கொடுப்பாங்க. 10:15 வரைக்கும், இப்போ 1/4 மணி நேரம் அதை நீங்கள் படிக்க போகிறீங்க. 10:15 1:15 வரை பரீட்சை எழுத போகிறீங்க. கடந்த ஒரு வருடம் உங்களுடைய உழைப்பு அந்த 3 மணி நேரம் நீங்கள் எழுதக்கூடிய தேர்வில் தான் அடங்கியிருக்கு. ரன்னிங் ரேஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒலிம்பிக்கில் ரன்னிங் ரேஸில் ஓடுறவங்க ஒரு நேரத்தோட அருமையை பற்றியும் கேட்பாங்க. நீங்கள் 1 நிமிஷத்தோட அருமை தெரியணும் அப்படின்னா ட்ரெயினை தவற விட்டவங்கள்ட்ட கேளுங்க. ஒரு நொடியோடைய 1 மில்லி செகண்டோடைய அருமையை தெரியணும் அப்படின்னா ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கத்தை மிஸ் பண்ண வீரன்ட்ட கேளுங்க, ஓட்டப்பந்தய வீரன்ட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு வருட காலம் படிச்சிருந்தாலும் அந்த கடைசி இலக்கில் அந்த ரிப்பனில் யாரோட செஸ்ட்டு படுதோ அந்த 1 மில்லி செகண்டில் உங்களுடைய தங்கப்பதக்கம் வெள்ளி பதக்கமாக மாறிடும். நீங்கள் என்ன தான் ஒரு வருஷம் முழுதும் படிச்சிருந்தாலும் அந்த தேர்வு அறையில் நீங்கள் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க, என்ன மாதிரி எழுதுறீங்க, அப்போதைக்கு உங்கள் சிந்தனைக்கு என்ன வருது, அந்த எக்ஸாம் டைம் மேனேஜ்மெண்ட்டு, அந்த 3 மணி நேரத்தை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய வெற்றி இருக்க போகுது. அதனால் உங்களுடைய உடல்நல கருத்தில் வச்சுக்கோங்க. 8 மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் தூங்கணும். நான் நைட்டு முழிச்சு படித்தேன் சார் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லாது. உங்களுடைய நம்ம உடம்பில் சுரக்கக்கூடிய நொதிகள், ஹார்மோன்கள் அதோடைய இம்பேலன்ஸ் ஆணுச்சு அப்படின்னா உங்களுடைய மனத்திறனும் அதுக்கேற்றாப்பில் மாறுபட்டுரும். உங்களால் ப்ரெசன்டேஷன் நல்ல விதமாக பண்ண முடியாது. 8 மணி நேரம் நல்ல தூக்கம் வேணும், நல்ல ஓய்வு எடுத்துக்கோங்க. காலையில் எழுந்ததுக்கப்புறம் முக்கியமான குறிப்புகளை மட்டும் நான் கூட சொல்லுவேன் பசங்களுக்கு, குயிக் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல், எல்லா பாடத்துக்குமே குயிக் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன நோட்டுலேயோ ஒரு 10 பக்கத்தை கொண்ட ஒரு தாள்லையோ ஒரு பாடத்துலையும் இந்த விஷயங்கள்லாம் எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது கணித பாடமாக இருக்கட்டும், அறிவியலாக இருக்கட்டும், சமூகவியலாக இருக்கட்டும், எந்த பாடத்துக்குமே. இப்போ என்னோடய பாடத்தில் நான் சொல்லுவேன், இப்போ கிராஃப் இருக்குது, ஜாமெட்ரி இருக்குது, முக்கியமான ஒரு மதிப்பெண் இருக்குது, ஒன் வேர்டு இருக்குது, சில ஃபார்முலாஸ் இருக்குது, சூத்திரங்கள் இருக்குன்னா இந்த கணக்குக்கு இந்த ஃபார்முலா வரும், இதுதான் ஆன்சராக வரும் அப்படிங்கிறதுல சில குறிப்புகளை, எளிய குறிப்புகளாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த மெட்டீரியலை நீங்கள் தேர்வு அறைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முறை லைட்டாக பார்த்துக்கிட்டீங்கன்னா கூட போதும். குறிப்பாக இந்த தேர்வு காலங்களில் உங்கள் உடல்நலன் ரொம்ப ரொம்ப முக்கியம். காலையில் சீக்கிரம் எந்திரிச்சிருங்க. அந்த இறுதிக்கட்ட பரபரப்பு இருந்தாலே உங்களுக்கு ஒரு விதமான ஒரு பதட்டத்தில் இருந்தீங்கன்னா உங்களோட தேர்வு அறையில் உங்களுடைய ப்ரெசன்டேஷன் போயிடும். தேர்வு அறையில் நல்ல விதமாக நீங்கள் பிஹேவ் பண்ணணும், நல்ல ஒழுக்கமாக நடந்துக்கிறணும். முக்கியமானது, நீங்கள் மெயின் ஷீட் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் அங்கே பண்ண போகிறது ஒரே ஒரு சைன். உங்களுடைய பேர், உங்களுடைய ஃபோட்டோலாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு உங்கள் ஃபோட்டோவுக்கு கீழே ஸ்டூடெண்ட் சிக்னேச்சரில் ஒரு கையெழுத்து மட்டும் போட்டுட்டு நீங்கள் தேர்வு எழுத ஆரம்பிச்சிடலாம். தேர்வு அறை கண்காணிப்பாளருடைய அறிவுரைகளை எல்லாம் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருங்க. டைம் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு பெல் அடிப்பாங்க. நீங்கள் அந்த டைமிங்கை உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா உங்களுடைய அறை கண்காணிப்பாளர்கிட்ட கேட்டுக்கலாம். அந்த டைமை பார்த்துக்கிட்டு நீங்கள் மேனேஜ் பண்ணி ஒரு பதட்டம் இல்லாமல் பொறுமையாகவும் அழகாகவும், ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு வருடம் நீங்கள் கட்டி காப்பாற்றி உங்களுடைய உடல்நலனை இந்த ஒரு 15 நாள் நீங்கள் நல்ல முறையில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தேர்வுகளை சிறப்பாக எழுதலாம். குறிப்பாக இது வெயில் காலம், அந்த கிளைமேட் சேஞ்சினால் அம்மை நோய்கள்லாம் பசங்களுக்கு நிறைய பேருக்கு அம்மை நோயெலாம் ஏற்படக்கூடிய. தண்ணி நிறைய குடிங்க, உடம்பு பாடி டீஹைட்ரேட் ஆகிடக்கூடாது. தேர்வுக்கு முந்தின நாள் இரவு நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு உங்களுடைய உடல்நலனை அடுத்த நாள் பாதிக்கக்கூடாத அளவுக்கு உங்களுடைய சாப்பாடு ஹெல்த், அந்த டயட்டும் நல்ல முறையில் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட், அந்த 2 மதிப்பெண்களுக்கு எவ்வளோ நேரம்,
1 மதிப்பெண்களுக்கு எவ்வளோ நேரம், 5 மதிப்பெண்களுக்கு எவ்வளோ நேரம், பெரிய நெடு வினாக்களுக்கு எவ்வளோ நேரம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் டைம் யூஸ் பண்ணணும். கடைசி நேரத்தில் பரீட்சை முடிஞ்சு ஒரு 15 மினிட்ஸாவது அதை நீங்கள் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணி பார்க்குற அளவுக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கிறணும். அந்த லாஸ்ட் மினிட்டு பரீட்சை காலில் சார் பேப்பர் வாங்குகிற வரைக்கும் நான் எழுதிக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா தெரிந்த வினாக்களுக்கு தான் நீங்கள் முதல்ல விடையளிக்கணும். வரிசைப்படி கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 42 வரை இருக்குன்னா நீங்கள் வரிசைப்படி 1லேருந்து 42 வரை எழுதணும்னு எந்த ரூல்ஸும் கிடையாது. நீங்கள் எப்போ வேணால் எழுதிக்கலாம். அதுக்காக விடைத்தாள் திருத்தக்கூடிய அந்த ஆசிரியரை வந்து நீங்கள் கோவப்படுத்துகிற மாதிரி உங்களுடைய ப்ரெசன்டேஷன் இருக்கக்கூடாது. நான் ஃபஸ்ட்டு ஒரு 1 வேர்டு எழுதுவேன், அப்புறம் ஒரு 2 மார்க் எழுதுவேன், அப்புறம் ஒரு 5 மார்க் எழுதுவேன், அப்படி கூட எழுதக்கூடாது. நீங்கள் எப்போ எழுதினாலும் அந்த பகுதியை போட்டு வினாத்தாள் எண் கொஸ்டின் நம்பரை தெளிவாக எழுதி வினா எண்ணை எழுதி அதோட விடையை எழுதுங்க. நல்லா தெரிந்த வினாக்களுக்கு முதல்ல விடை அளிச்சிருங்க. நான் 100 மார்க்குக்கு கொஸ்டின் பரிட்சை எழுத போகிறேன் சார், நான் 70 மார்க்குரிய விடைகள் எனக்கு நல்லா தெளிவாக தெரியும் சார் அப்படின்னா அந்த 70 மார்க்குரிய விடைகளை நீங்கள் முதல்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் எனக்கு அதுவான்னு சந்தேகமாக இருக்குது சார், கொஞ்சம் ஒரு 4 பாயிண்ட் தெரியும், ஒரு 2 பாயிண்டில் டவுட் இருக்குங்கிற வினாக்களுக்கு பின்னாடி விடையளிங்க. குறிப்பாக 1 மதிப்பெண்கள் எல்லாம் அந்த ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணி அடித்து எழுதுறது அது வந்து திருத்தக்கூடிய ஆசிரியருடைய மனநிலையை பாதிக்கிற மாதிரி இருந்துடக்கூடாது. நீங்கள் அவர் நல்ல முழு மதிப்பெண்கள் நீங்கள் கிடைக்கணும் அப்படின்னா 1 மதிப்பெண் வினாக்களுக்கு விடை தெரியலைன்னா கொஞ்சம் பொறுமையாக பின்னாடி கூட எழுதிக்கோங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமானது 1 மதிப்பெண் வினாக்களுக்கு குறிப்பாக சரியான விடையை தேர்ந்தெடுத்து விடைக்கு அளிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதோடைய ஆப்ஷன் அந்த தெரிவு அவனா ஈனா என்னன்னா என்ன ஆப்ஷனோ அதை எழுதி தான் விடை எழுதணும். அதில் விடை எழுதாமல் இருந்தாலும் அல்லது ஆப்ஷன் 2ல் எதுவும் ஒன்று இல்லாமல் இருந்தாலும் உங்களுக்கு 1 மதிப்பெண்ணை வந்து நீங்கள் இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் தேர்வு காலத்தில் உங்களுடைய உடல்நலனையும் நல்ல கருத்தில் வச்சுக்கோங்க. நல்லா ஓய்வெடுங்க, நல்லா படிங்க. நான் சொன்ன மாதிரி அந்த குயிக் ரெஃபரன்ஸ் மெட்டீரியலை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எந்த தேர்வுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் இந்த குறிப்பிட்ட பகுதிகளை பார்த்தாலே நான் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ண எனக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப முக்கியமானது அந்த தேர்வுக்கு முன்னாடி நீ ஒரு குறிப்பிட்ட பகுதி எனக்கு இது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற பகுதியை நீங்கள் விட்டு வச்சுருக்க. இந்த பரீட்சைக்கு போகிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இது முக்கியமானு சொன்னாங்க அது முக்கியமானு சொன்னாங்கன்னு எவனா சொன்ன உடனே அதை போய்ட்டு எடுத்துகிட்டு புதுசாக எடுத்து படிக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கக்கூடாது. நீ படித்த வினாக்களை திரும்ப மேற்கொண்டு ஒரு தடவைக்கு 2 முறை நீ வந்து நல்லா ரிவைஸ் பண்ணி எழுதி பார்த்துட்டு அதில் உள்ள முக்கிய குறிப்புகளை முக்கிய பாயிண்ட்டுகளெல்லாம் நீ திரும்ப ஒரு முறை ரிவைஸ் பண்ணிவிட்டு நல்ல முறையில் தேர்வு எழுதுங்க. ரொம்ப முக்கியமானது மாணவர்களுக்கு மனநலம் சம்மந்தப்பட்ட ஆலோசனை ரொம்ப ரொம்ப அவசியம். இது வந்து தேர்வு தான், இது வந்து உங்களுடைய வாழ்க்கை இல்லை. நீங்கள் எடுக்கக்கூடியது வந்து ஒரு மதிப்பெண் வந்து ஒரு டிக்கெட் நீ கையில் வச்சுருக்கக்கூடிய ஒரு டிக்கெட்டு தான். மதிப்பெண் தான் முழுசாக வாழ்க்கையும் ஆகிட போகிறதில்ல. தேர்வு தான் முக்கியம், அதுதான் வாழ்க்கை, தேர்வு தான் வாழ்க்கை. இதை விட்டு தான் உங்களுக்கு வேறு எது வாய்ப்புமே இல்லை. இதில் எடுக்க போகிற மதிப்பெண்கள் தான் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இது வந்து உன்னோட பயணத்தில் ஒரு சிறிய படிக்கட்டு தானே ஒருவேளை உன்னுடைய தேர்வில் நீ வந்து ஒழுங்காக எழுதலை, உனக்கு அந்த நேரத்தில் உடம்பு சரியில்லை, ஒருவேளை நீ எதிர்பார்த்த மார்க் வரலை அப்படிங்கிறதுனால நீங்கள் நம்ம செய்தித்தாள்களை பார்க்குற மாதிரி சமூக ஊடகங்களில் பார்க்குற மாதிரி தவறான முடிவுகள் தவறான எண்ணங்கள் வந்து உனக்கு ஒரு துளி கூட வந்துடக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இல்லாட்டாலும் எப்போனாலும் நீ வாழ்க்கையில் வந்து நீ நல்ல பயிற்சியும் நல்ல முயற்சியும் உன்னோட கடின உழைப்பு இருந்துச்சுன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த கடின உழைப்புக்குரிய கூலி உனக்கு கிடைக்கும். இதுதான் அப்படிங்கிற மாதிரி கடந்த காலங்கள்லாம் நீ பார்த்துருப்ப. நீட் தேர்வில் தோல்வி, அந்த மன அழுத்தம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி மன அழுத்தங்கள்லாம் இருக்கக்கூடாது. ஸோ வாழ்க்கையில் படிக்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறத விட மகிழ்ச்சியாக இருக்கிறது அதை விட முக்கியமானது. ஸோ அந்த மகிழ்ச்சிங்கிறத நீங்கள் மாணவர்களாகி நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா உங்களுடைய மனசையும் உங்களுடைய உடலையும் நல்லா நீங்கள் ரிலாக்ஸாக வச்சுக்கிறணும். நீங்கள் தேர்வுக்கு அதை வந்து உங்களுக்கு தேர்வு வந்து உன்னை அச்சுறுத்தக்கூடாது. தேர்வு வந்து அச்சுறுத்துது அப்படின்னா நீ நம்பிக்கை இல்லாமல் இருக்கேன்னு அர்த்தம். நல்ல தன்னம்பிக்கைக்குரிய வசனங்களை உங்களுடைய ஆசிரியர்கள்ட்ட கேளுங்க, உங்களுடைய பெற்றோர்கள்ட்ட கேளுங்க. யாரும் உன்னைய வந்து ஒரு அழுத்தமான சூழ்நிலையில் இருந்து தான் நீ நல்ல மதிப்பெண் எடுக்கணும், நீ நல்ல முறையில் தேர்வுக்கு வரணுங்கிற மாதிரி எந்த கட்டாயமும் இல்லை. நீ ரிலாக்ஸாக இரு. வாழ்க்கையில் என்றைக்கினாலும் கடின உழைப்பும் தொடர் பயிற்சியும் தொடர் முயற்சியும் தான் வெற்றி நிச்சயம். அதனால் கவலைப்படாமல் எந்த விதமான கவனச்சிதறல்களுக்கும் நீ இப்போதைக்கு இடம் கொடுக்காமல் இந்த பக்கம் கிரிக்கெட் இருக்குது, இந்த பக்கம் சினிமா இருக்குது, சமூக ஊடகம் இருக்குது, செல்ஃபோன் இருக்குது, அதிகமான செல்ஃபோன் பயன்பாடு இதுகள் எல்லாம் ஓரங்கட்டிட்டு தேர்வு காலம் நல்ல முயற்சியும் பயிற்சியோட நல்ல முறையில் நீங்கள் அனைவரும் தேர்வு எழுதி உங்களுடைய எதிர்கால வாழ்வில் வளர்ந்து சிறக்க வாழ்த்துக்கள். நன்றி.